தன்னோட காதலிய அவ காதலிச்சனோட சேர்த்து வைக்கிறதுக்காக தன்னோட காதலியே ஃபேக் மேரேஜ் செஞ்சுக்கிறாரு ஹீரோ. இதுதான் நம்ம டூட் படத்தோட ஒன்லைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஆகணும் அவரோட எக்ஸ்ல ஒரு அமுராவோட மேரேஜை வந்து அட்டன் பண்றாரு. அங்க அமுதாவோட ஹஸ்பண்ட் கிட்டேயே உங்க ஒய்ஃப் கிட்ட தனியா 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாருங்க. அப்ப அமுரா கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போவதுக்கான காரணத்தை அவர் கேட்கிறாரு. ஆனா அவங்களும் எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. இதனால எதிர்ச்சியா நம்ம அகனும் அவங்களோட தாலியை புடிச்சு இழுக்க அது கையோட வந்துருது. இதனால மண்டபத்துல உள்ளவங்க எல்லாருமே நம்ம அகனை அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. அவரும் மண்டபத்தை சுத்தி ஓடி போயிட்டே இருக்காருங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து அவரை புடிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல தான் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அகனும் அவர் கையில இருக்கிற தாலிய அமுதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அமுதாவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு கிழிஞ்ச சட்டையோடய போலீஸ் கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனோட மாமா பொண்ணு குரல் வராங்க. அவங்க அப்பா பால்வளத்துறை அமைச்சர் அதிகமான்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டரும் நம்ம குகுனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. குரலும் சட்டப்படாத குகனை கார்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க அதிகமான அவரோட வீட்டுல பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அதிகமானோ என்னோட முத தங்கச்சி குரலரசியோ கிணத்துல தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா தான் என் பொண்ணு கூட குரலரசின்னு பேரும் வச்சிருக்கேன். என்னோட தங்கச்சிக்காக நினைவாலயமும் கட்டியிருக்கேன்னு சொல்லி அதையும் அவர் காமிக்கிறாருங்க. இந்த சமயத்துல தான் நம்ம அதிகமானோட இன்னொரு தங்கச்சி பையனா இருக்கிற நம்ம அகனும் கார்ல வந்து சட்டை போடாம வந்து இறங்குறாரு. இதை பாக்குற அதிகமானோ அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அவர் போட்டிருந்த சட்டையை கவட்டி நம்ம அகனுக்கு போட்டு விடுறாருங்க. இதுக்கப்புறம் அதிகமானோ நம்ம அகன் கிட்ட மக்ரூனை கொடுத்து இது உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் கொடுத்ததா சொல்ல வேணான்றாரு. அப்ப அதிகமான் அகன் ஜாலியா சும்மா தான் சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்து இதை வச்சு பிசினஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்காக ஏற்கனவே நான் சர்ப்ரைஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன், எனக்கு இது தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த செக்கை நம்ம அதிகமானோட இடுப்புலேயே சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆகணும் அந்த மக்களும் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா இதை பார்த்த உடனே அவங்க அண்ணன் தான் கொடுத்துருப்பான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்கியா தகராறு இருக்கும் போல, அதனால அதை சாப்பிடாம தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு லக்ஸோட பைக்ல ஏறி போற நம்ம அகனும் ஒரு காருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு. அப்ப அந்த கார்காரரோ பைக்கை எடுக்க சொல்றாருங்க. ஆனா நம்ம அகனும் துப்பாக்கியை எடுத்து மிரட்டி உன்னோட கல்யாண நாள் என்னன்னு சொல்லி அந்த கார்கார்ட்ட கேட்க அவரும் அக்டோபர் 5ன்றாரு. அப்ப இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேட்டா அக்டோபர் 5ன்னு தான் சொல்றாரு. உடனே அகனும் அவருக்கு ஹாப்பி ஆனிவர்சரின்னு விஷ் பண்ணிட்டு கையில இருக்கிற சாக்லேட் துப்பாக்கியை கடிச்சு சாப்பிடுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அந்த கார்க்குள்ள இருக்கிற ஒய்ஃப் தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆனிவர்சரியை ஞாபகப்படுத்துற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம அகன் செஞ்சிருக்காரு. கொஞ்ச நேரத்திலே அவங்க ட்ரூப்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் கேக் எடுத்துட்டு வந்து அவங்க வெட்ட வைக்கிறாங்க. இதே மாதிரி அகனும் அவங்க ட்ரூப்பும் நிறைய சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்களை பண்றாங்க. அதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட ஆஃபீஸ்ல தான் நம்ம குரலும் ஒர்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் அகனும் ஒரு கிளைண்ட்டை மெட்ரோ ட்ரெயின்குள்ளேயே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்களோட குரூப்பையும் குரலையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அகனும் அவங்க குரூப் மூலமா லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா நம்ம அகனுக்கு முன்னாடி நம்ம குரல் முட்டி போட்டு உட்காந்துட்டு அவங்க முன்னாடி மோதிரத்தை ப்ரெசென்ட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரொபோஸ் பண்றாங்க. அது வந்து குரலுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அகனை ரொம்ப பிடிக்கும். ஆனா அகனும் ஸ்கூல்ல ஒன்று காலேஜில் ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்ததுனால இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவன் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அகன் அதுக்கு ஓகே சொல்றதுனால குரலோ ரொம்ப சந்தோஷமா அந்த மோதிரத்தை அகனுக்கு போட்டு விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குரலை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக அவனும் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் போகிற வழியிலேயே நம்ம குரல் கிட்ட அங்கே நீ அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு தான் உன்னோட ப்ரொபோசலுக்கு நான் ஓகே சொன்னேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன், அதனால எந்த வித ஃபீலிங் இல்லை சொல்லிட்டு அவங்க கையில் போட்ட மோதிரத்தை நம்ம குரல் கிட்டேயே திருப்பி கொடுத்துட்றாரு. இதனால குரலோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆகணும் நம்ம குரலை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ குரலோ இனிமேலும் உன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஒன்று தினமும் ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால நீ உன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண, நான் ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக குரலோ அகனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகபடியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்க நம்ம குரலோ அடுத்த நாள் காலையிலே ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃப்ளைட்டில் வெளியூருக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 6 மாதம் ஓடிடுது. அப்போ தான் நம்ம அகனுக்கு குரலை மிஸ் பண்ணுற ஃபீலிங் வருது. அப்போ அகனும் ஆஃபீஸில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சம்யுக்தாவும் இப்போயாவது நீ குரலை மிஸ் பண்ணுறதை ஒத்துக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அகனும் நான் குரலை மிஸ் பண்ணுறேன் தான், இந்த ஃபோன் தொலைஞ்சு போனால் கூட தான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நைட் டைமில் நம்ம லக்ஸும் அகனும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாமே இவங்கள சுற்றி வளைச்சிருது. இவங்களும் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போக நாயெல்லாம் துரத்திக்கிட்டு வருது. அந்த நேரத்தில் முன்னாடி வர்ற காரில் இவங்க பைக் மோதி 2 பேருமே தரையில் விழுகிறாங்க.
தலையில விழுந்த நம்ம அகனும் மயக்க நிலைமையில இருக்காரு. அப்ப அந்த மயக்கத்துல இருக்கும் போது கூட குரல் அவங்கள ப்ரொப்போஸ் பண்ணதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. மயக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே நம்ம அகனும் லக்ஸ் கிட்ட நான் குரலை தான் லவ் பண்றேன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கு லக்ஸும் லைஃப்ல இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுனா ரொம்ப ரேர் தான், அதனால சான்ஸை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே அகன் நேரா அவங்க மாமா அதியமானோட வீட்டுக்கு போய் நான் அவங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு அதியமானம் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே கிளம்பி வந்துருவான்றாரு. அப்ப அகனும் என்னால அவர்கிட்ட போன்ல பேச முடியாது, ஏன்னா அவளை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவளை நேரில் பார்த்து சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட என்னால் பேசவே முடியும், இதனால நீங்களே ஃபோன் பண்ணி பேசிடுங்க, அவளுக்கு ஓகேனா உடனே நீங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்றாரு. அப்போ அதிகமானோம் எங்களுக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் உங்க அம்மா ஒத்துக்குவாங்களான்னு தெரியலன்றாரு. இதனால அடுத்த நாளே நம்ம அகனும் அவங்க அம்மா கிட்ட இவர் குரலை விரும்புகிற விஷயத்த சொல்றாரு. அவங்களும் அவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடா நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம அகனும் அவங்களோட எக்ஸ் லவருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அவரோட எக்ஸ் லவர் அமுதாவோ எங்களால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியாது, ஏன்னா இன்னைக்கு தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கனடாவில் ஜாப் ஓகே ஆயிருக்கு, இன்னைக்கு நைட்டே நாங்கள் கனடா கிளம்புறோம், அங்கேயே நாங்கள் செட்டில் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குரலோ பெங்களூர்லேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே நேராக அவங்க ரூமுக்கு போய் அவரை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க தள்ளி விட்டுறாங்க. அப்போ பார்த்தா தான் அவங்க ரூமில் தூக்கில் தொகுறதுக்கான கயிறு தொகுது. அப்போ நம்ம அகனும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம குரல் கிட்ட கேட்க, குரலோ நான் பெங்களூருக்கு போனதுக்கப்புறம் அங்கே நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தேன், அப்பதான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் பாரியை சந்திச்சேன், எங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருந்துச்சு, அப்பதான் அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, ஆனா நான் அதுக்கு எஸ் சொல்ல, ஏன்னா அந்த நேரத்துல தான் என்னோட அப்பா கால் பண்ணி நீ என்ன விரும்புறதாவும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறதா சொன்னாங்க, அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, நான் ஒன்ன உண்மையா விரும்புறேனா இல்ல செகண்ட் ஆப்ஷனை தான் அவனை விரும்புறானா தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க. அப்ப அத நான் குரல் உண்மையா யாரை விரும்புறாங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே இப்போ நான் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே குரலோ அப்படிதான் சொல்லாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே நம்ம குரலோ நம்ம அகட பலார்னு அரைஞ்சிடறாங்க. இது மூலம் நீ அவனை தான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ற, இனிமேல் நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, ப்ராப்ளம் சால்வ்ன்றாங்க. அப்ப குரலோ ஒன்னு ஹார்ட் பண்ணிட்டு எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்ல, அப்ப அவனும் இப்ப கூட உன் மேல எனக்கு எந்த வித ஃபீலிங்கும் கிடையாது, உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட வந்து கெஞ்சி கேட்டதுனாலதான் எங்க அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரலுக்காக பொய் சொல்றாரு. இதை கேட்ட உடனே குரலோ இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் ஹர்ட் ஆகிற நம்ம அகனும் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பயங்கரமாக அழுகிறாரு. இதுக்கப்புறம் வெளியே வர அகனும் குரல் கிட்ட முதல்ல இந்த விஷயத்த போய் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீயே கூட வான்னு நம்ம அகனை அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ அகனும் குரலுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு உன்னோட ஃபோனை முன்னாடி வச்சுட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசு, நான் அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோன்றாரு. சொன்ன மாதிரியே அவங்களும் அங்கே முன்னாடி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல அவங்க அப்பாவோ நீ லவ் பண்ற பையனுக்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா அவர் வேற கேஸ்ட்னு சொன்ன உடனே நீ அவங்க தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அப்ப குரலோ உங்களுக்கு இறந்து போன தங்கச்சி சத்தியமா நாளைக்கு காலைல எல்லாத்துக்கிட்டையும் நான் வேற ஒரு பையனை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப அவங்க அப்பாவோ நான் தான் என்னோட தங்கச்சியை கொலை பண்ணி அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டதா உண்மையே சொல்றாரு. அதாவது உன்ன மாதிரி தான் என்னோட தங்கச்சியும் வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, நான் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் நம்ம சாவியில் உள்ளவன் யாருமே எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், அவள் கேட்கல, அதனால நான் தான் அவளை கொன்று அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டதா சொல்றாரு. நானே அவளை கொன்னதுனால அவள் பேயை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவார்னு ஒரு சாமியார் சொன்னாரு, அதுக்காக தான் அவளுக்காகவே இந்த நிலையவாலயத்தை கட்டுறேன், என் தங்கச்சி மாதிரியே நான் சொல்றது நீ கேட்கலன்னா உன்னையும் கொள்ள நான் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி நேரம் அவன் பொண்ணுக்கு நேரம் நீட்டுறாரு. இதை எல்லாத்தையும் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மகனும் நேரம் அங்கே ஓடி வந்து இது எல்லாமே பிராங்க் மாமா, முன்னாடி ஃபோன் கேமரா இருக்கு பாருங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம அதிகமானோம் நானும் உங்ககிட்ட பிராங்க் தான் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு குரலோ அவன் கிட்ட நான் பாரிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் வந்து என்னை கூட்டிட்டு போவான்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அவர் வராரு. அவரோ கர்நாடகா மினிஸ்டர் கஜாவோட ரைட் ஹேண்ட் எனக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், அங்க நாங்க போனா நாங்க சேஃப்னு சொல்றாரு. இப்போ பாரியோ குரல் நான் தனியாக வெளியே கூட்டிகிட்டு போனால் சந்தேகம் வந்துடும், அதனால் கம்பெனிக்கு நீங்களும் கூடுவாங்க, அப்போ தான் சந்தேகம் வராதுன்னு சொல்லி நம்ம அகனியும் அவரோட ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் அவர் சொன்ன கர்நாடகா மினிஸ்டர் கஜாவோ அங்கே வந்து நம்ம அதியமானோட காலில் விழுந்து நீங்கள் தான் இப்போ நான் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறாரு. இவங்க 4 பேரும் அவங்க முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம அதியமானோ கஜாவை அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ பாரியோ நம்ம கஜா கிட்ட உங்களோட ரைட் ஹேண்டை எனக்கு ரொம்ப தெரியும்னு சொல்கிறாரு. எனக்கு ரைட் ஹேண்டே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப அதிகமானோம் அவங்க கிட்ட கர்நாடகா மினிஸ்டர் மட்டும் வரல, இந்தியால எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டேட் மினிஸ்டரும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த அகன் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் இந்தியாவில எங்க போனாலும்
அவங்க மாமா அதியமான் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல தான் பாரியோ நாங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லி அகன் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அகனும் நீங்க வெளிநாட்டுக்கு போனாதான் எங்க மாமா கிட்ட வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு லக்ஸ் கிட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் தாய்லாந்துக்கு டிக்கெட் போட சொல்றாரு. அப்பதான் நம்ம பாரியோ எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ம அகன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் நம்ம அகனையும் குரலையும் ரிசப்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு அதிகமானோ அவங்க பொண்ணு குரல் கிட்ட உன்னோட லவரோட இன்னைக்கு நைட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே நீ பிளான் பண்ணியிருக்க, உன்னோட லவர் இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குரலும் அவனும் ஷாக் ஆகிறாங்க. அப்போ அதிகமானோ இதுக்கு பேர் தான் பிராங்கு, காலையில் நீங்கள் பண்ணது வெறும் மண்ணு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ இவங்க 2 பேர்கிட்ட வர பாரியோ நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலாம், எங்கள் 2 பேரோட உயிரும் போயிடும், அதனால் முதல்ல நீங்கள் ஃபேக்காக நீங்கள் குரலை மேரேஜ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நான் பாஸ்போர்ட் வாங்கிட்டு இவரை நான் எப்படியாவது கூப்பிட்டு போயிடுறேன், அவள் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் சோகமாக நடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம குரல் ஒத்துக்கலை. அப்போ பாரியோ குரல் கிட்ட உனக்கு மானம் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமானு சொல்லி கேட்க உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒத்துக்காத அகனும் எனக்கு மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மாலையை தூக்கி வீசிட்டு அங்கேருந்து வெளியே நடந்து போகிறாரு. ஆனால் மறுபடியும் திரும்ப வந்து நம்ம குரல் பக்கத்தில் நின்றுட்டு என்னோட மானத்தோட உன்னோட உயிர் தான் முக்கியம்னு சொல்ல நம்ம குரலோ அவங்கள ஹக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இவங்க ஒரு ரொமான்டிக் மூடில் தான் ஹக் பண்ணுறதா நினச்சி கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம அகனும் நம்ம குரலோட கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம அகனுக்கும் குரலுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே வாங்கி கொடுத்துட்றாரு அதியமான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இது என்னோட கிஃப்ட்னு சொல்லி அந்த வீட்டோட பத்திரத்தையும் நம்ம அகன் கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர பாரியோ நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன்னு சொல்லி அகன் கிட்ட காட்ட அவர் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு 2 பேருக்கும் தாய்லாந்துக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்றாரு. அப்போ அவங்க ரிட்டர்ன் டிக்கெட்டும் எடுக்கணும், இல்லைனா இவங்க எடுத்த டிக்கெட்டுக்கு 30 நாள் அங்கே தங்க முடியும், அதுக்கு மேலே அங்கே ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒர்க் பீஸா வேணும். அப்படி உங்களுக்கு ஒர்க் பீஸா வேணும்னா உங்களுக்கு வெளிநாட்டில் யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்க மூலமாக ட்ரை பண்ணுங்கன்னு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இதனால அகனோ கனடாவில் இருக்கிற அவன் எக்ஸில் ஒரு அமுதாவுக்கு வீடியோ கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே அவங்களோட ஹஸ்பண்டும் நான் பாரிக்கு ஜாப் வாங்கி கொடுத்து அவங்க 2 பேரையும் அவங்க தங்கத்துக்கான வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்றேன், அதனால இப்போவே அவருக்கு ஒரு விசா அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் அவங்களுக்கு 4 மாதத்துல கிடைக்கும்ன்றாரு. இதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒர்க் விசா கிடைச்சிருது. வெரிஃபிகேஷனுக்காக 2 பேருமே எம்பசிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம பாரிக்கு ஓகே பண்ணிடுறாங்க, ஆனால் குரலுக்கு ஓகே பண்ணல. காரணம் என்னன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ண மெடிக்கல் சர்டிஃபிகேட்லேயோ இவங்களுக்கு 2 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டு போட்டிருக்கு, ஆனால் அவங்க ஃபார்மில் இந்த விஷயத்த ஃபில் பண்ணல. இந்த காரணத்தால் அவங்களோட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆகணும் இது எப்போ நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆகணும் இப்போ விசா அப்ளை பண்ணால் கூட இன்னும் 4 மாதம் ஆகும், அதுக்குள்ளே குழந்தை தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் குழந்தையே போட்டு தள்ளிடுவான், அதனால அந்த குழந்தைய உடனே அபார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு குரல் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதனும் ஒரு வழியாக நம்ம குரலை ஒத்துக்க வச்சுட்டு நேராக ஒரு டாக்டர் கிட்ட அவங்கள கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த டாக்டரோ நம்ம குரலோட வீட்டரேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே பிசிஓடியும் இருக்குது, இதனால் இப்போ அவங்களுக்கு அபார்ட் பண்ணால் மறுபடியும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதனால அகனும் குழந்தைய அபார்ட் பண்ண வேண்டான்றாங்க. ஆனால் குரலோ குழந்தைய அபார்ட் பண்ணிருங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அகனும் இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட போயிடுவேன்னு மிரட்டி தான் நம்ம குரலை அந்த குழந்தைய அபார்ட் பண்ணாம தடுக்கிறாரு. அப்போ அந்த டாக்டரோ இந்த கண்டிஷனால அவங்க குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் வெளியே டிராவலே பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் குரல் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் 2 பேர் வீட்டுக்கும் தெரியுது. நம்ம அகன் மூலமாக தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டுன்னு அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம குரலை நல்லபடி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம அகனை மீட் பண்ற லக்ஸோ அகன் மூலமா தான் குரல் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க சந்தோஷப்படுறாரு. அப்பதான் நம்ம அகனும் அது பாரியோட குழந்தைன்னு சொன்ன உடனே அவரு காரி துப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம குரல் நினைச்சுக்கிட்டே நம்ம அகன் ரொம்ப சோகத்தோட இருக்காரு. 6 மாசம் கழிச்சு குரலுக்கு பிரசவ வலி வந்துருங்க. அந்த வார்டுக்கு வெளியே குடும்பமே உட்காந்துருக்காங்க. அப்போதான் உள்ள இருந்து வர்ற நர்ஸோ குரல் கொஞ்சம் பேனிக்கா இருக்காங்க, நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அகனை கூப்பிடுறாங்க. ஆனா அவரோ போக மறுக்கிறாரு. இதனால ஒட்டுமொத்த ஃபேமிலி எப்படியோ தள்ளி அவங்கள வார்டுக்குள்ள விட்டுறாங்க. அங்க அகனோ குரலோட வழியை பார்க்க முடியாம அங்கிருந்து கிளம்புதான்றாரு. அப்பதான் நம்ம குரலோ அவரை கையை பிடிச்சிக்கிட்டு நீ பக்கத்துல இருந்தா தைரியமா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே இவரும் அவங்க கையை பிடிச்சபடியே நம்ம குரலுக்கு தைரியம் சொல்றாரு.
கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இதுக்கப்புறம் டாக்டர் அந்த ஆண் குழந்தைய நம்ம அகன் கூட கையில கொடுக்குறாங்க. அவரோ தனக்கே குழந்தை பிறந்த மாதிரி ஆணுமே கண்ணீர் வடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட குழந்தைய பார்க்க முடியாம பாரி வெளியே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க நம்ம அகனும் அவங்கள எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு எங்களோட சேர்த்து இந்த குழந்தைய போட்டோ எடுங்கன்னு சொல்லி நம்ம பாரிய உள்ள கூப்பிட்டு அவரோட குழந்தைய அவர்கிட்ட காட்டுறாரு. இதுக்கப்புறம் தன்னோட பேரனை பார்க்க அதிகமாக உள்ள வராரு. எங்க அப்பாவுக்கு இருந்த மாதிரியே என்னோட பேரனுக்கும் 6 வயது இருக்கு, இது என்னோட வாரிசு தான் சொல்லிட்டு அவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் 24 மணி நேரம் தன்னோட பேரனை அதிகமானே பாத்துக்கிறாருங்க. இந்த நேரத்துல நம்ம குரலோட ஒர்க் விசாவும் அப்ரூவ் ஆயிருது. இதுக்கப்புறம் அதிகமானும் தன்னோட பேரனுக்கு பேர் சுட்டும் விழா நடத்தி அதுல மாடசாமின்னு அவரோட பேரனுக்கு பேரை வைக்கிறாரு. இப்ப அந்த விழால நம்ம அகனும் மாடசாமியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் குரலும் பாரியும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் லக்ஸ் அங்க வராரு. அப்ப குரலும் லக்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நைட்டே நாங்க கனடா கிளம்ப போறதா சொல்றாங்க. அப்பதான் நம்ம லக்ஸோ அப்ப அகன் குரலை உண்மையா லவ் பண்ண அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இதனால குரலோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் அகனோ கார்ல நம்ம குரலையும் அவங்க பையனையும் ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம குரலோ நீ என்ன லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்ன தியாகியா, நான் நல்லா இருக்கணும், நீ மட்டும் நாசமா போகணும், அதனால உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கனடா கிளம்ப போறதா சொல்றாங்க. அதுக்கு நம்ம அகனோ நான் காலேஜ் ஸ்கூல்ல லவ் பண்ண வந்தான், ஆனா உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை என்னால நினைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்ப நம்ம குரலோ நான் அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது, அதனால நான் உனக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த ஊரை விட்டே கிளம்புவேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்காகவே இவங்களே டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. அதுல நம்ம அகனையும் கையெழுத்து போட சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவருக்காக மேக்சிமோல எவ்வளவு பொண்ணு பாக்குறாங்க, ஆனா ஒரு பொண்ணு கூட அவருக்கு செட்டே ஆகல. இந்த சமயத்தை தான் அங்கேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சுபிக்ஸாவோ அவர் ஒத்துக்கிட்டனா நான் அவரை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம குரல் கிட்ட சொல்கிறாங்க. குரலும் நம்ம சுபிக்ஷாவை அகனோட மீட் பண்ண வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அகன் தான் சுபிக்ஷா கிட்ட பேசி இந்த மாதிரி நம்ம குரல் கிட்ட பேச வச்சிருக்கான். அப்பதான் குரலோட ஃபேமிலியை கனடாவுக்கு பேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் குரலோ அகனை சுபிக்ஷாவோட சேர்த்து வச்சாச்சுன்னு திருப்தியில அடுத்த நாளே அவங்க ஃபேமிலியோட கனடாவுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதே நேரத்துல தான் நம்ம குரல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க விஷயம் அவங்க அப்பா அதிகமானுக்கும் தெரிய வருதுங்க. அதே நேரத்துல நம்ம குரலோ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அவங்க அப்பா போன் பண்ணி பேரனை பார்க்கணும் ஆசையா இருக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. உடனே நம்ம குரலும் இதுக்கப்புறம் என்னால் அப்பாவை பார்க்க முடியாது, அதனால நானும் கடைசியாக அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அகன் கிட்ட சொல்றதுனால அகனும் நம்ம குரலை நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. குரல் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமானோ அவங்க அப்ளை பண்ண டைவர்ஸ் ஃபார்ம் அவங்க கிட்ட காமிச்சு என்னையே நீ ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நிறுக்கிறாங்க. அப்ப அங்க வர அகனும் நான் தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், ஏன்னா அவங்க கூட வந்து போர் அடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்க உடனே அதிகமானோ துப்பாக்கி எடுத்துட்டு நேரா அவரை சுட போறாரு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க தான் அதை தடுக்கிறாங்க. உடனே குரலோ அவங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போறாங்க. அப்ப அகனோ நீ உண்மையை சொன்னா உன் குழந்தைய கொன்னுருவான்னு சொல்லி தடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் அதிகமானோ நம்ம அகனை போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனோட அம்மாவும் அங்க வந்து ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதிகமானோ என் பொண்ணு கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சான், அதனால உன் பையன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அவர் சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம அகன் கிட்ட கேட்க அவங்க ஆமான்னு சொல்லிடுறாரு. இதனால அகனோட அம்மாவும் என் பையனை நீயே கொன்னுருன்னு அதிகமா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அதிகமானோ அகனை அங்கிருந்து போக சொல்லிட்டு அவங்களோட பொண்ணையும் பேரனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க குரல் கிட்ட அங்க அப்பாவோ நான் அகனை போட்டு சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன், உனக்கு வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. இதனால குரலோ அகனை பத்தியும் அவங்களோட பேரனை பத்தியும் அவங்க லவ்வர் பாரியை பத்தியும் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. இங்க அதிகமான 5 ஆளுகளோ நம்ம அகனை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அகனும் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அதிகமான அவங்க ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி அகனை விட்டுருங்க, அவனோட லவர் பாரியை போட்டு தள்ளுங்கன்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற பாரியை அவங்க ஆட்கள் போட்டு தொடுறதுக்காக கிட்ட வராங்க. அந்த நேரத்துல அகன் அவங்கள அடிச்சு அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இங்க அதிகமான கோல் கிட்ட ஒன்னு என்னால கொல்ல முடியாது, ஏன்னா உன் மூலமா எனக்கு குடும்ப வாரிசு வேணும், அதனால இந்த பேரனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு தொட்டிட்டோட பேரனை கூட்டிட்டு நேரம் கார்ல அங்கிருந்து கிளம்பி போறாரு. இங்க அகனும் ஒத்த ஆளா அதிகமான ஆட்களை போட்டு அடிச்சுட்டு இருக்க சமயத்துலதான் லக்ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு வந்துறாரு. அவங்க எல்லாம் அதிகமான ஆட்களை போட்டு இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம குரல் அகனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா பேரனை கொல்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போற விஷயத்த சொல்லிடுறாங்க.
இங்க ஏரிக்கரை கிட்ட வந்திருக்க அதியமானோ அவர் தூக்கிட்டு வந்த பேரனை தொட்டிலோட தரையில வச்சுட்டு அவங்கள சுடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரால் முடியல. திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் அவர் கண்ணை முழிச்சு பார்த்தா காலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்ப அவர் அட்டன் பண்ற டாக்டரோ, உங்களோட பேரனாலதான் நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதாவது அன்னைக்கு நைட்டு நீங்க அங்க கீழே விழுந்தது யாருக்குமே தெரியாது. அந்த சமயத்துல தொட்டில இருந்த உங்க பேரன் தான் பவுண்டு ரோட்டு கிட்ட போயிருக்காரு. அப்ப அங்க வேகமா வந்த லாரியோ சடனா பிரேக் அடிக்க அங்க சுத்தி இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைய காப்பாற்ற வரும்போது தான் ஏறிக்கிட்ட நீங்க இருக்கிறத பார்த்து உங்களை கூட்டிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கதா சொல்றாரு. நம்ம கொள்ள நினைச்ச பேரும் தான் நம்மளோட உயிரையே காப்பாத்திருக்கான்னு ஃபீல் ஆகி நம்ம அதியமான் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப வாடகை வெளியே இருக்கிற குரலோ அகன் கிட்ட, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம், அங்க எங்க அப்பா தேடி வந்து கொன்னுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களோட பையனையும் அவங்க லவர் பாரியும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப அகனும் அவங்களோட பையனை தூக்கிட்டு நேரா வார்டுக்குள்ள போறாரு. அப்ப உள்ள அழுதுகிட்டு இருக்க அதியமான் கிட்ட அவனும், எப்படி இருந்தாலும் இது உன்னோட பேரன் தான், நீ அழுகும் போதே திருந்திட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால ஒழுங்கா நீ செஞ்ச கொலைக்காக போலீஸ்ல போய் சரணடைஞ்சன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராரு. அப்ப வெளியே நிக்கிற குரலையும் பாரியும் உள்ள போக சொல்றாரு. உள்ள நம்ம அதியமானோம் அவங்க பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பாரிய அவங்களோட மருமகனா ஏத்துக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவங்க பேரனை கொல்றதுக்காக நம்ம அதியமான் காலில் கூட்டிட்டு போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம அகனும் அவர் ஃப்ரெண்டு லக்ஸை கூட்டிட்டு நேரா அங்க தேடி வராரு. அப்பதான் ஏறிக்கிட்ட அவரு மயங்கி கிடக்கிறத பாக்குறாரு. அப்ப அந்த குழந்தை தொட்டிற்குள்ளதான் இருக்கு. அப்போ அகன் தான் அவங்க மாமா திருந்தணும்னா இந்த குழந்தை அவரை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த குழந்தைய எடுத்து ரோட்டுக்கிட்ட விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்களும் அவனுக்கு இது மூலம் இப்போ அவங்க மாமாவும் திருந்திட்டாரு. இதுக்கப்புறம் அதியமானோ அவரோட பேரனை கொண்டு வர சொல்றாரு. அவனும் அவரோட பேரனை அவர்கிட்ட கொடுக்க அவரோ அவங்க பேரங்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவொடனே இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்ச திருப்தியோட கம்பீரமா அங்கிருந்து நம்ம அகன் நடந்து போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அகன் சொன்ன மாதிரியே அதியமானோ அவரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடறாரு. இதுக்கப்புறம் அகனும் அவங்க வீட்டு வாசல்ல அவங்க அம்மா பண்ணியில படுத்திருக்கும் போது அவங்க அம்மாவோ ஒரு பாக்ஸை காமிக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு அகனும் சங்கத்தாவுக்கு புலவு கேமரா வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆகவே இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ தான் அதுக்குள்ள இருக்கு. அதுல வில் யூ மேரி மீன்னு நம்ம சாமியத்தா கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவோ, அந்த பொண்ணு உண்மையா உன்னை லவ் பண்ணுதாண்டா, நீ அவளை லவ் பண்றியான்னு கேட்குறாங்க. நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன், ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. உடனே அவங்க அம்மாவோ லைட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா அவங்க கம்பெனியோட ஆட்கள் எல்லாமே சுத்தி நிக்கிறாங்க. அங்க குரலும் அவங்க ஹஸ்பண்டோட குழந்தையோட நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு எப்படி நம்ம குரல் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சந்தாவோ கீழே முட்டி போட்டு மோதிரத்தை நீட்டினபடி இருக்காங்க. இதை பார்க்குற குகனும் எனக்கு சீசன் 2 வேணான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் சம்யுக்தாவோ உடனே அவங்கள ஹக் பண்ணிடுறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் அவன் இதுக்கு ஓகே சொல்லுவானான்னு சொல்லிட்டு ஓஸ்டிட்டு இருக்க சமயத்தில் அகனும் நம்ம சம்யுக்தாவை கட்டி பிடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அகனையும் சம்யுக்தாவும் சேர்த்து வச்ச திருப்தியிலே அவங்க 2 பேரையும் நம்ம குரல் வந்து கட்டி பிடிச்சபடி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்தில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.